Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருக்குள் சுகமாயிருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஏனென்றால் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நாம் அடைக்கலம் புகுவோம். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசியும் கேடகமாகும். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்ம ஒவ்வொருவரையும் தனக்குள்ளாக இன்னுமாய் கிட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வருகிற நாட்களிலே நாம் காணப்போகிற ஒரு மகத்தான எழுப்புதலுக்காக முன்னோட்டமான காரியங்கள், ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற விதமான காரியங்கள். கர்த்தருடைய வருகை என்று என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் நிச்சயமாக வரப்போகிறார். நிச்சயமாக வந்து தன்னுடைய பிள்ளைகளை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போக போகிறார். அதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். அவர் உண்டாக்கின இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது அவர் வருவதற்காக. அதற்காகத்தான் நம் மத்தியிலே ஒரு எழுப்புதலை உருவாக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் நம்மை கொண்டும் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய தெய்வ திட்டத்தை, தன்னுடைய பரலோக திட்டத்தை, தன்னுடைய ஆதி காலம் முதல் அவருக்கு சித்தமாயிருக்கிற தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதை குறித்து நம்ம கவனமாக இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க ஆரம்பிப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுக்க ஆரம்பிப்போம். மிக முக்கியமான காரியம், நாம் ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். மணவாளனுக்குள்ளே, மணவாளனுடைய கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்த கன்னிகைகளைப் போல தயாராக ஆயத்தமாக விளக்குகளில் எண்ணெயோடு கூட காத்திருக்க நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14, 16, 17, யாக்கோபு 4:4 நமக்குள்ளே வாசமாயிருக்கிறவர். அவர் நம்மை குறித்து சில திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்மை குறித்து மகா பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில காரியங்களை கடந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இயேசுவின் பிதாவின் பிரதிநிதியாக, தேவத்துவத்தின் பிரதிநிதியாக, தேவத்துவத்தின் 3ஆம் நபர் நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பூலோகத்தை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்திருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பரிசுத்த ஆவியானவரின் காலம், அல்லது கிருபையின் காலம், அல்லது சபையின் காலம், அல்லது எழுப்புதலின் காலம், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற காலம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, யாக்கோபு 4:5 நினைக்கிறேன்ல, உங்களிடத்துல வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். யாக்கோபு 4:5. அப்போ இந்த காலகட்டங்களிலே நாம் சில காரியங்களை நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் மூலமாக கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பிதா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எபேசியர் 4:6. குமாரன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மகிமையின் நம்பிக்கையாக கொலோசியர் 1:27, யோவான் 14:20, யோவான் 15ஆம் அதிகாரம். நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாழுகிறார். அடுத்ததாக அவருக்குள்ளே நாம் நெருங்கிய ஜீவியம் நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரியம் the fellowship with the Lord. The most important thing for a Christian walk, a successful, victorious Christian walk, or the walk or the life which can please God is led by the Holy Spirit. ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அதுதான் அவர் நம்மிடத்துல உருவாக்கி நம் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு அந்த கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. That is the fellowship of the Holy Spirit. The fellowship, தேவனோடு உள்ள ஐக்கியம், ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம், கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம். இந்த ஐக்கியம் எப்படி வளருகிறது என்றால், அவரோடு கூட நாம் செலவிடுகிற நேரத்தை பொறுத்து
நம்முடைய ஐக்கியம் வளர்கிறது. அவரோடு கூட அதிக நேரத்தை செலவிட, அவருடைய வசனத்துல அதிக நேரத்தை செலவிட. 3 காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? வேர்ட் ஆஃப் காட், பிரேயர் அண்ட் வர்ஷிப். அவருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க, அவரோடு கூட நெருங்கி அமர்ந்து பேசி, அவர் பேசுவதை கேட்டு அவரை மகிமைப்படுத்தி, அவரோடு கூட நாம் நெருங்கி ஜீவிக்க ஜீவிக்க அவருடைய சாயல் நமக்குள்ளே உருவாகிறது. நாம் அவருடைய சாயலாக மாறுகிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாய் முன்னேறி செல்ல ஆரம்பிக்கிறது. அப்பொழுது ஆவியானவர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், இயேசுவுக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். Ultimate goal is to be the witnesses of Lord Jesus Christ. Ultimate goal of your life, ultimate aim of your Christian walk, ultimate purpose of your very being is God to be manifested, God to be glorified, the name of Jesus to be exalted, the kingdom of God should be built in this world, so that கர்த்தர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறும். இதுதான் இதோட the woven pattern of the work of the Holy Spirit. நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர்ல பார்த்தா தெரியும், அவர் வந்த பொழுது அவர் அவர்களை அபிஷேகித்து அவர்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய நாவை தொட்டார், அவர்கள் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்குள்ளும் ஆவியானவர் வந்தார், இயேசு இறங்கி வந்தார், இறைவன் வந்தார். அவர்கள் மூலமாக இந்த அப்படியே செயின் ரியாக்ஷனாக தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. It is the salvation, the Holy Spirit comes in, he enables us and he makes us witness. அந்த சாட்சியின் மூலமாக அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்குள்ளே வந்த ஆவியானவர் அவர்களையும் ஏவி அனுப்புகிறார். இப்படித்தான் சுவிசேஷம் பரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த செயின் எந்த இடத்துலயும் பிரேக் ஆயிடக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நீங்க பிறருக்கு அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் மூலமாக செயல்படுகிற அவருடைய அன்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும். We became a channel, we became a conduit, we became a vessel in the great plan of God. It keeps on going, moving. அந்த அபிஷேகம் அதே போலதான். ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே நிரம்பி அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவருடைய சகலமும் நமக்குரியதாக மாறுகிறது. அவருடைய கனி நமக்குள் பெருகுகிறது, அவருடைய வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. All the gifts are the manifestation of the presence of God in you, in us. Every gift, whether it is a prophecy, whether it is an interpretation, whether it is a tongues, whether it is a miracle working, whether it is healings, word of knowledge, word of wisdom, எதுவா இருந்தாலும் 9 வரங்கள், அதற்கு மேலே ஆண்டவருடைய அநேக வரங்கள் உண்டு. அந்த வரங்கள் கிரியை செய்வது கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே நிரம்பி வழியும் பொழுது. The presence of God, the holy glory of God in you, in us, is manifesting. The fruit of the presence of God is the anointing or the power. The power, when it is manifested, the name of the Lord is glorified. When the presence is in you, your image is moved and changed into the image of Jesus Christ. அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிற அந்த அபிஷேகம் நம்மை இயேசுவை போல மாற்றி அவருடைய கனி நமக்குள்ளே செயல்பட்டு அவருடைய கேரக்டர்ஸ் நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. அந்த பிரசன்னத்தினாலே விளைகிற கனி, விளைகிற ஒரு விளைவுதான் வல்லமை அல்லது அபிஷேகம், வெளிப்படையான அபிஷேகம் என்று நான் சொல்லுகிற the anointing which flows out from us. It manifested through the gifts the Lord is giving. கர்த்தர் கொடுக்கிற ஈவுகள் மூலமாக, பரிசுகள் மூலமாக, வரங்கள் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த கிரியை செய்யும் பொழுது it is the Lord who manifests himself. The tongues, the Lord is the one who gives us language to people. From the beginning it was one language. Then at the time of Babel, the language was scattered.
and everybody started speaking. Now there are thousands and thousands and thousands of languages are spoken all over the world, and there is a language which is spoken by God himself. If you see in Genesis 1:26-27, நாம் நம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோம் என்று திரித்துவ தேவன் தமக்குள்ளே பேசுகிற வார்த்தை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள்ளே திருத்துவத்துக்குள்ளே பேசுகிற ஒரு பாஷை. பாபேல் கோபுரம் கட்டும் பொழுதும் கர்த்தர் இறங்கி வந்தார். நாம் போய் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். இறங்கி வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பாஷைகளை பிரித்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஆவியானவர் அந்த பாஷைகளை பிரித்தார். அதே பாஷைகளை அவருக்கு தான் தெரியும், அவர் தான் கொடுத்தது. அதனால நாங்க பேசுகிற பாஷைகள் அந்நிய பாஷைகள், அவர் தருகிற பாஷைகள். தூதர்கள் பேசுவதற்கென்று ஒரு பாஷை உண்டு. கேப்ரியல் பேசுவது, மைக்கேல் பேசுவது, தூதர்கள் பேசுவது, அநேக அந்த பாஷைகள் உண்டு. எல்லாமே அவருடைய மேனிஃபெஸ்டேஷன். இட் இஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் which is manifested through us. அவர் பேசினார்னா அவரும் அதுக்கேற்ற வியாக்கியானத்தையும் கொடுப்பார். அவர் பேசும் பொழுது அவர்தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:11. அவர்தான் தீர்க்க தரிசனம். அவர்தான் he is the prophecy. He is the spirit of prophecy. Word of knowledge is him. He is the knowledge. Word of wisdom அவர்தான். Spirit, discerning of spirit அவர்தான் சொல்லுவார். நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். வருகிற இந்த பாடங்களில் நாம் இதெல்லாம் பார்க்க போறோம். So he is the one who, he is the faith. 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசத்தின் ஆவியானவர் அவர்தான். நமக்குள்ளே கிரியை செய்கிற விசுவாசம், நமக்குள்ளே அவர் கொடுத்த விசுவாசம், நமக்குள்ளே கொடுத்திருக்கிற விசுவாச அளவு. ரோமர் 12 சொல்லப்படுகிற விசுவாச அளவு, நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசமாகிய கனி. கலாத்தியர் 5:22-23. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது அவர் கொடுக்க விரும்புகிற அல்லது கொடுத்திருக்கிற விசுவாசமாகிய வரம். 1 கொரிந்தியர் 12 9, 10, 11. இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தருகிற காரியம். விசுவாசம் அவர்தான். he is the spirit of faith. healing, he is the healing. அவர்தான் ஜெகோவா ராஃபா. அவருடைய பிரசன்ஸ் வரும் பொழுது அந்த ஹீலிங் வருது. அவருடைய பவர் இறங்கும் பொழுது, அவருடைய வல்லமை இறங்கும் பொழுது அந்த குணமாக்கும் வல்லமை, அந்த குணம் அவர்களுக்கு சுகம் இறங்கி வருகிறது. அற்புதங்களை செய்யும் சக்தி எல்லாமே it is the manifestation of the presence of God in you. So be aware of the presence of God in you. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ பிரசன்னத்தை காத்து கொள்வதற்கு வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதை இழந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரசன்னத்தை இழந்து விடக்கூடாது. உலகத்துல எதை இழந்தாலும், அதற்காகத்தான் தேவ பிள்ளைகள், தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனிதர்கள், மனுஷிகள் அந்த பிரசன்னத்தை இழந்து விடாதபடிக்கு அதற்காக தங்கள் உயிரையே கொடுக்க சித்தமா இருந்தார். நமக்குள்ளே இருக்கிற அந்த மெய்ப்பொருளை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய கிரியைகள் செயல்பட அவரோடு கூட நடக்க 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 நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அவருடைய வழிநடத்துதல் நமக்குள்ளே வெளிப்படையாக வளர ஆரம்பிக்கும் பொழுது நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பரம், நம் மூலமாக தேவனுடைய வார்த்தை பரம், நம் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அந்த சத்தியம் நம் மூலமாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆட்கொண்டு சாட்சிகளாக மாற்றி, அந்த சாட்சிகள் ஆண்டவரை அறிவிக்க, இயேசுவை மகிமைப்படுத்த, அதை கேட்கிறவர்கள் விசுவாசிக்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ள, திரும்ப அந்த சீடர்கள் போய் ஆண்டவருடைய சாட்சியை அறிவிக்க, இப்படித்தான் அப்படியே செயினா போயிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கமும் பரிசுத்த ஆவியானவருடைய வேலையும் அதுதான். அதுக்குள்ளதான் அப்படியே அதன் ஊடாகத்தான் அவருடைய செயல்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இதோடு கூட நமக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், the angelic ministry, தேவ தூதர்களின் பணிவிடை. எபிரேயர் 1:14 சொல்ற மாதிரி தேவ தூதர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிற பணிவிடை ஆவிகளா இருக்கிறார். அவர்கள் எப்பொழுது நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருப்பார்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவும் பொழுதுதான். The Holy Spirit is the one who commands the angels.
நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம் ஜெபிக்கும் பொழுது, நம்ம அவரோடு கூட பேசும் பொழுது நம் மூலமாக அவர் கட்டளை கொடுக்கிறார். ரிலீஸ் தி ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ் வில் பி ரிலீஸ்ட். நம்ம கடந்த வாரத்துல கூட வாசிச்சோம்ல, ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி எப்படியாக இருந்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருந்துச்சு. தேவ தூதன் கொர்நேலி கிட்ட வந்தார் இல்ல, கொர்நேலி கிட்ட வந்து பேதுருவை குறித்து சொல்லி அவரை அனுப்புகிறார், பேதுருவை கூட்டி வர சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் இடத்துல வந்து நான் அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். So who sent the angel? The Holy Ghost sent the angel. He is the one who commands the angel. He is the one who sends the angel to minister to you and me. Be aware. நம்முடைய கடைசி நாட்களிலே, வரப்போகிற நாட்களிலே இன்னும் அதிகமாக தேவ தூதர்களின் பணிவிடை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 வகையான தேவ தூதர்களின் கூட்டம் உண்டு, வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 சேராபீன்கள், 2 கேராபீன்கள், 3வது ஜீவன்கள் என்று சொல்லப்படுகிற ஜோயே, 4வதாக ஆர்க்ஏஞ்சல்ஸ், 5வதாக காமன் ஏஞ்சல்ஸ். ஒவ்வொருவரை குறித்தும் நமக்கு வேதத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல சேராபீன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6 சிறகுகளை உடையவர்கள், 6 இறக்கைகளை உடையவர்கள், 1 முகம், கால்கள், கைகள் உண்டு. கேருபீன்களை படித்து எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 4 முகங்கள், 4 செட்டைகள். ஜோயே ஜீவன்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களால் நிறைந்தவர்கள், 4 முகங்கள், அவர்களுக்கு 4 செட்டைகள் உண்டு. பிரதான தூதர்கள் 3 பேர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 மைக்கேல், மிகாவேல், 2வது காபிரியேல், 3வது விழுந்து போன தேவதூதன் ஆகிய லூசிபர். இவர்களை அல்லாமல் 4வதாக காமன் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்படுகிற சாதாரண தேவதூதர்கள் அநேகர் உண்டு. இந்த தூதர்கள் எல்லாருக்குமே ரக்கைகள் இருக்காது, புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனிதர்களைப் போல தோற்றம் அளிக்கக்கூடியவர்கள். உங்கள் மத்தியிலே சாதாரணமான மனிதர்களைப் போல கடந்து வந்து தன்னுடைய வேலையை செய்துவிட்டு போய்விடக்கூடியவர்கள். ஆணாக வேண்டுமானாலும், பெண்ணாக வேண்டுமானாலும், எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் அவர்களால் வர முடியும். ரக்கையோட வரமாட்டாங்க. நிறைய ஏஞ்சல்ஸ்க்கு ரக்கை கிடையாது. பைபிள்ல ஒரு இடத்துல இந்த குறிப்பிட்ட தூதர்களை தவிர மற்ற தூதர்கள் என்று சொல்லப்படுகிற யாருக்குமே சிறகுகளோ அல்லது இறக்கைகளோ இருப்பதாக சொல்லப்படவில்லை. So the angel ministry will be very common. Be ready. You ask and you receive the ministry. They are to serve us, to minister to us. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக நீங்களும் நானும் நம்ம தான் ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்வதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? முழுமையான ரட்சிப்பு, completion of our salvation. We are saved, we are being saved, and we will be saved. We were justified, we are sanctified, being sanctified, we will be glorified. இதை நான் உங்களுக்கு முதல்ல ஆரம்ப காலத்துல அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்ல சொல்லியிருக்கிறேன்ல, இந்த 3 காரியங்கள். ஸோ ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள், சுதந்திரம் அப்படி என்று சொல்லப்படும் பொழுது we are going to inherit completely. That's why we are waiting and we are preparing, we are working for that. அதற்காகத்தான் நாம செயலாற்றி கொண்டு, அதற்காகத்தான் நாம அதுக்காக ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை வளர்த்தி கொண்டு வருகிறார். So you will be the inheritor of the salvation. அதற்காக ஏஞ்சல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னாக்கா 3 இடங்களிலே தேவதூதர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரே அதிகாரத்துல 3 இடங்கள்ல. உங்களுக்கு தெரிந்த வசனம் தான், எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில அடைத்த பொழுது தேவதூதன் வந்து அவரை விடுதலை ஆக்கினார். அவர் போறாரு, அங்க மரியாளோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, பேதுரு என்பதை நம்பாமல் அவருடைய தூதனா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. That means they were so aware of the ministry of angels. அவங்களுக்கு அப்ப நல்லா தெரிஞ்சிருக்கு ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஏஞ்சலோட மினிஸ்ட்ரி நல்லா தெரியும். ஏன்னா பேதுரு வரலன்னா பேதுருவோட தூதன் வந்திருப்பாருன்னு சொல்லி கேஷுவலா சொல்றாங்க. சாதாரணமா சொல்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி பத்தி நாலேஜ் இருக்கு. அடுத்து 3வது பாக்குறோம், அதே அதிகாரத்துல கடைசியில தேவ தூதன், கர்த்தருடைய தூதன் ஏரோதுவை அடித்தான் என்று பார்க்கிறோம். அவன் புழு திறந்தான் அப்படின்னு சொல்லி. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி வெரி காமன். We should be aware of this. One thing we should be careful, we should not worship angels. We should not pray to angels. Second, we
should not worship, we should not pray, and they are not God for us. That includes the fallen angels also. That is what many people call them as idolatry. That is seen idolatry. காணப்படக்கூடிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுவது இதை போன்ற சுரூபங்கள், இதை போன்ற விழுந்து போன தேவ தூதர்கள் அல்லது பிசாசு, இவர்களை போன்ற சுரூபங்கள், இவர்களுக்கான ஆராதனை நம் விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறோம். தூதர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, தூதர்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல, தூதர்கள் ஜெபிக்க பண்ணக்கூடாது. சம் ஆஃப் தி கிறிஸ்டியன் குரூப்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் தேவ தூதர்களிடத்துல ஜெபிக்கிறார்கள். அது தவறு, வேதத்தின்படி தவறு. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் அந்த மாய்மாலமான தேவ தூதர்களை செய்கிற ஆராதனை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அதை குறித்து கவனமாக இருக்கிறார். ஆனால் தேவ தூதர்கள் உங்களிடத்துல வரும் பொழுது அவர்கள் தேவ கட்டளையோடு வருவார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனிடத்திலிருந்து உத்தரவோடு வருவார்கள். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனிடத்திலிருந்து செய்தியோடு வருவார்கள். They will come with a command. They will come with a message from God. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் வரும், அப்போ நீங்க அதை even you have to be ready to write it down in the notebook. They will come and sit with you and they will give you the message they order from God. And they will be giving you instructions what to do. உதாரணமாக அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல தூதன் வருகிறார். அவர் வந்த உடனே என்ன செய்கிறது? இருப்பு கதவுகள் திறந்துக்கிறன. பேதுருவின் கையில் இருந்த சங்கிலி என்ன ஆகுது? உடைந்து போகிறது. கர்த்தருடைய மகிமை அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. When the angel of God comes, the glory of God comes with him. Glory of God. It is not so when the angel of evil comes. There is a difference. ஏன்னா பிசாசு கூட ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். So there is a difference. The presence of God, the glory of God will be around. You will know and you will sense the presence of God when the angel, the person is from God. A trouble, a fear, or a doubt, or some sort of peacelessness, சமாதானம் இல்லாத ஒரு பயமான ஒரு கலக்கமான சூழ்நிலை இருக்கும் if that angel or that person is not from God. அவன் நிற்கிறான், கர்த்தருடைய மகிமை அவனை சுற்றிலும் பிரகாசித்தது, சங்கிலிகள் உடைந்தது, கதவுகள் திறக்கொண்டது. He gave a command, just get up, அறையை தொடுத்துக்கோ, அறையை பொருத்திக்கோ, பாதரட்சியை போட்டுக்கோ, இடுப்புல கச்சையை கட்டிக்கோன்னு சொல்லி he gives order. செப்பல் போட்டு கிளம்பு அப்படிங்கிறார். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த ஒரு பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள்ல நடக்கிற காரியம். அந்த பஸ்கா பண்டிகையோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் இதுலயும் இருக்கும். அவர்கள் எப்படி எகிப்தாகிய இருப்பு களவாயிலிருந்து புறப்பட்டார்களோ அதே போலவே பேதுருவை இரும்பு சங்கிலியான கதவிலிருந்து சிறையிலிருந்து தேவதூதன் விடுதலை ஆக்குகிறார். எப்படி அவர்கள் அறையை போர்த்து கொண்டு அறையை கட்டி கொண்டு காலிலே பாதரட்சியை தொடுத்து கொண்டுதான் பஸ்கா சாப்பிட வேண்டும். யாத்திராம 12ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா பார்க்கணும். அதே காரியத்தை சொல்றாரு, நீ எழுந்து உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை போர்த்துக்கொள். It is a shadow of Passover which is being described in this chapter also, because that is the day of Passover. Same thing happened. விடுதலையாக்கி வெளியிலே கொண்டு வருகிறார். கொண்டு முதல் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், அவர்கள் நடக்க 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 தானாகவே அந்த கதவுகள் திறக்கின்றன. The Holy Spirit sent his angel, commanded his angel to deliver Peter. So be ready for an angelic deliverance. Be ready for an angelic ministry. It should be a common affair when you are walking with the Lord in a close way. ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க நிறைய காரியங்களை நீங்க வாசித்து இருக்கலாம். அவர்களோடு கூட விடுதலை ஆக்கினது எப்படி, அவர்களோடு கூட அவர்கள் பேசி சென்றது எப்படி, அவர்களோடு கூட அவர்கள் காரியங்களை செய்தது எப்படின்னு. இன்னும் சில காரியங்களை நான் சொல்ல வேண்டும் என்றால், நம்ம அநேகர் அதை உணர்ந்திருப்போம். நம்மை அறியாமலே யாரோ ஒரு நபர் நமக்கு அந்த காரியத்தை செய்து உதவியை செய்து விட்டு போய்கொண்டே இருப்பார். அநேக முறை நம்ம அதை உணர்ந்திருக்க முடியும். எங்கேயா தனியில மணியா மாட்டிக்கிட்ட போதோ, இல்ல உதவிகளே இல்லாத ஒரு இடம், ஒரு டெசர்ட்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது கூட நம்மை அறியாமல், நமக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க திடீர்னு வருவாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க.
There could be angels, we don't know. It should be more common. Be ready. அடுத்ததாக அவர் போய் சொல்றாரு, போய் அவங்கள்ட்ட பார்த்து விடுதலையாக்கப்பட்டதை சொல்லிட்டு போகும்பொழுதும் அவங்க they said அவருடைய ஏஞ்சலா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மூன்றாவதாக தேவதூதன், he is not only delivering his people, the angel not only accompanying his servants, but also he smites the people who work against God's people. அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு தூதன் போய் அந்த அசீரியரின் பாளையத்திலே 1,85,000 பேரை ஒரே ராத்திரியில ஒரே தூதன் சங்கரித்தான். They are very powerful. They are supernatural beings. They are beyond our power. ஹியூமன் பவருக்கு மேற்பட்ட சக்தி தேவ தூதர்களுக்கு உண்டு. ஒரு தூதன் போதும் 1,85,000 போர் வீரர்களை, not ordinary people, not children, the warriors, soldiers, 185,000 soldiers were being killed by a single angel. அந்த ஏஞ்சல் தான் ஒருத்தன் வரான், வந்து என்ன பண்றான், ஏரோதுவை அடித்தான். So they are given the authority to strike the people who come against the servants of God. அதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தா, அங்க ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல, அவர்கள் சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கையில் சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். தேவனிடத்துல ஜெபிக்க அவரிடத்துல நெருங்கி இருக்க கூட்டமாக சேர்ந்து, சபையாக சேர்ந்து, குழுக்களாக சேர்ந்து, குடும்பங்களாக சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறார். தேவதூதர்களின் ஊழியங்கள் கடந்து வருகின்றன. அப்படிதான் அப்படி நடந்துச்சு. இதோட கூடவே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ வசனம் பெருகும், விருத்தி அடையும். கடைசி வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். 24ஆம் வசனத்துல, அவன் இறந்தான். யாரு? ஏரோது இறந்து விட்டான். அடுத்த வசனம் சொல்லுது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆவியானவருடைய மிக முக்கியமான நோக்கம் தேவ வசனம் பெருக வேண்டும். தேவ வசனம் பெருக வேண்டும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல இதை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர்கள் அந்த எபேசு பட்டணத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. எழுப்புதல் உண்டாகி அவர்கள் எல்லாரும் கொண்டு வந்து போட்டு எரிக்கிறாங்க. இந்த மந்திரவாத புஸ்தகங்கள்லாம் எரிக்கிறாங்க. தேவ வசனம் பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எங்கெல்லாம் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஆவியானவருடைய கிரியை வெளிப்படுகிறதோ, அவருடைய வரங்கள், அவருடைய கனி, அவருடைய கிரியை வெளிப்படும் பொழுது தேவ வசனம் வளர்த்தி அடைந்து பெருக வேண்டும். நம்ம கவனமாக கவனத்துல கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் பொழுது, கர்த்தர் நம்மை கொண்டு காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தர் நம் மூலமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகும். அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருந்து அதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய வசனம் விருத்தி அடைய வேண்டும். தேவ வசனம் வளர்ந்து பெருக வேண்டும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. காலகாலமாக 2000 வருடங்களாக இதுதான் நடந்துட்டு இருக்கு. இனிமேல் இதுதான் நடக்கும். அவருடைய வருகை மட்டுமாக நித்தியமாக. This is the work of the Holy Ghost. He will glorify the Lord Jesus. He will testify about the Lord Jesus. He will make sure the word of God is spreading far and wide. Word of God is growing. அடுத்ததாக 13ஆம் அதிகாரத்துல மிக முக்கியமான 2 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஆவியானவருடைய செயலாற்றல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆவியினால் நிறைந்த மனுஷி எப்படி இருப்பார்கள், ஆவியினால் நிறைந்த தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல அந்தியோகியா பட்டணத்தை குறித்ததான ஒரு காரியம். அந்தியோகியா பட்டணம் உங்களுக்கு தெரியும். 11ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். முதலாக அங்க இருக்கிற சீடர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. ஏன் கிறிஸ்தவர்கள்னா, they exhibited Christ in them. They exhibited a difference in them. தங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை அவர்களால் மற்றவர்கள் காண முடிந்தது. அவருடைய பேச்சிலும், அவருடைய செயல்களிலும், அவருடைய எண்ணங்களிலும், கண்களிலும் ஒரு வித்தியாசம் இருந்தது. இன்றைக்கு உங்களை என்னை எப்படி கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள்? பேருனாலயா, இல்ல சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனாலயா, இல்ல கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனாலயா? இல்லை, கிறிஸ்து நமக்குள்ளே வெளிப்படும் பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள். நாம கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்கு ஏற்றபடி எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி
உங்களுக்குள்ள எந்த அசுத்தமும் காணப்படக்கூடாது, எந்த கெட்ட காரியங்களும் காணப்படக்கூடாது, வீணான பேச்சுகள் கூட வரக்கூடாது. பாக்குறவங்க உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. They are sitting and gossiping. How you can be called as Christians? You are sitting and doing all sort of things. மற்றவங்களும் சேர்ந்து நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவர்கள் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று என்ன வித்தியாசம் காண்பிக்க முடியும்? Christ should be manifested through us. அதனாலதான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. கிறிஸ்து எனக்குள், நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நமக்குள், நாம் கிறிஸ்துவுக்குள். We in Christ, Christ in us. This is the Christian life. இந்த அந்தியோகிய பட்டணத்துல வளர்ந்து வருகிற சபை, எருசலேமில் எப்படி ஒரு சபை பெரிய சபையாக இருக்கிறதோ அதே போலவே புறஜாதியார்கள் மத்தியிலே வளர்ந்த பெரிய சபை அந்தியோகிய கிரேக்கர்கள் இருந்தார்கள். இந்த அந்தியோகிய சபையில பாத்தீங்கன்னா அருமையாக ஊழியங்கள் வளர்ந்து வருகின்றன. தீர்க்கதரிசிகள் பெருகுகிறார். 5-6 பேரை குறித்து சொல்கிறது. நீகர், சிமியோன், பவுல், பர்னபா, சவுல், இவர்கள் எல்லாம் என்னவா இருந்தார்களாம்? தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். prophets, and they were teachers. They were continuously, 11ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம், அவர்களோட தங்கி இருந்து வேத வசனத்தை உபதேசித்துக் கொண்டிருந்தார்கள். They were teaching the word of God. Teaching will make you the ministry increase. Preaching will bring the souls into the kingdom of God, whereas the teaching will develop the ministerial gifts in you. பிரசங்கம், இயேசுவை குறித்த பிரசங்கம் ரட்சிப்பை கொண்டு வரும், ஆத்துமாக்களை சபையிலே சேர்க்கும், ஆத்துமாக்கள் வளர்ந்து வருவார்கள், கர்த்தருக்குள்ளே வருவார்கள். அதற்கு பிறகு நடக்கிற உபதேசம், the Bible teaching, that is why the teaching is very important. கர்த்தருடைய வசனத்தை உபதேசிப்பது மிக மிக முக்கியமான காரியம். சுவிசேஷங்கள்ல வாசிச்சீங்களா, ஆண்டவர் இயேசு செய்த காரியங்கள் அதுதான். அவர்களுடைய கிராமங்களில் பிரசங்கித்துக் கொண்டும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்துக் கொண்டும் வந்தார் எழுதியிருக்கும். Preaching and teaching go together in any ministry. எந்த ஊழியத்தில் ஆனாலும் ரெண்டும் சரியான வழியிலே செல்ல வேண்டும். Preaching, the evangelist will do, keep on doing, the pastors will do, the teachers will do, everyone will do, because யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முதல் பாரம் இயேசுவை குறித்து பிரசங்கிப்பது. To preach Jesus Christ. Preaching is nothing but preaching Jesus Christ. இயேசுவை, அவருடைய அன்பை, அவருடைய கன்னி பிறப்பை, அவர் வாழ்ந்ததை, அவர் கொடுத்த ரட்சிப்பை, அவர் சிந்திய ரத்தத்தை, அவர் எப்படியாக நமக்காக பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு ஏறி சென்றார், மீண்டும் எப்படியாக வருவார். Preach Jesus Christ. And they preach. பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் விசுவாசித்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையில வரும் பொழுது, நம்மளுக்கு உள்ளே வரும் பொழுது அவர்களுக்கு தேவனுக்கு அரிய காரியங்களை உபதேசிக்க வேண்டும். தேவனுடைய ஆழங்களை சொல்லித்தர வேண்டும். வசனத்தின் ஆழங்களை சொல்லித்தர வேண்டும். வசனத்தை குறித்த தெளிவான அறிவை கொடுக்க வேண்டும். ஆழமான அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவின் மேலே அவர்கள் கட்டப்பட நாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், பயிற்சிவிக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிளான் ஆர் தி வாட் யூ கால் இட் அஸ், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பர்பஸ், நமக்கு அந்த நோக்கம் இப்படித்தான். அவர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே வளர்த்தெடுக்கும். அதற்காகத்தான் நமக்கு போதகர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். The teachers, the prophets and the preachers, the pastors are all given to lead them to grow more into the image of the Lord Jesus Christ. அப்போ தீர்க்கதரிசிகளின் ஊழியங்கள் மிக முக்கியமானது. அதை நாம் கவனிக்க வேண்டும். தீர்க்கதரிசிகளை இனம் கண்டுகொள்ள, அடையாளம் கண்டுகொள்ள நாம் அறிய வேண்டும். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் கர்த்தருடைய வாயாக செயல்படுகிறார். கர்த்தரை சொல்லுகிற வார்த்தைகளை பேசுகிறவர், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறவர், பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறவர், ஆறுதல் உண்டாக பேசுகிறவர், நீதி படிப்பிக்குதல் உண்டாக பேசுகிறவர். எடிஃபையிங், எக்ஸார்டேஷன் அண்ட் கம்ஃபர்ட். இதுதான் தீர்க்கதரிசியோட வார்த்தைகள் இருந்து முதலாக வருகிற காரியம். அதற்கு பிறகு மற்ற காரியங்கள், ஆவியானவருடைய ஆளுகை வரங்கள் செயல்படும் பொழுதுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம் வெளிவரும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது நம்மை பற்றி சொல்லுவது, நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவது, நம்முடைய தேசங்களை பற்றி சொல்லுவது. The basic thing is, a prophet is a voice of God, a mouthpiece of God. He will speak
வாட் த லார்ட் வாண்ட்ஸ் ஹிம் டு ஸ்பீக். மெயினா அது முதல்ல நடைபெறுகிற காரியம் 1 கொரிந்தியர் 14:3 சொல்றபடியாக அவை நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பக்தி விருத்திக்கும் ஆறுதலுக்கும் ஏற்றவைகளாக. இப்படித்தான் நடந்துச்சு. இந்த ஊழியர்கள், இந்த தீர்க்கதரிசிகள் இவைகளைத்தான் சொல்லி கொண்டு வந்தார். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பிரகாரமாக இது நடக்க போகிறது. இதற்கு நீங்கள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பஞ்சம் வரப்போகிறது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அகபு சொன்னார்ல 11ஆம் அதிகாரத்துல, இப்படி வரப்போகுது, கவனமா இருந்துக்கோங்க. இந்த குடும்பத்துல இப்படி இருக்கும், நீங்க இதுக்கு ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். வேதத்துல ஆழமாக இருங்கள். ஆவியானவருக்குள்ள அதிகமாக நடந்து கொள்ளுங்கள். இப்படி என்று தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு உபதேசிப்பார். எடுத்துடனே உன்னுடைய பழைய காலம் எப்படி, நிகழ்காலம் எப்படி, வருங்காலம் எப்படின்னு எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்ல மாட்டார். இப்படி சொல்றவங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகளும் கிடையாது. வேதத்தின் அடிப்படையிலே ஜனங்களை கட்டுவிப்பவர்கள், ஜனங்களை பக்தி விருத்திக்காக ஜனங்களுக்கு தேர்தலும் ஆறுதலும் உண்டாக செய்கிறவர்கள் தீர்க்கதரிசி. இப்படித்தான் பவுலும் பர்னபாவும் இருந்தாங்க. திஸ் இஸ் ஆல் ஆபீசஸ். கர்த்தருடைய எபேசியர் 4:11-13 சொல்லுகிறபடியாக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வரங்கள், அதாவது ஊழிய வரங்கள், ஊழிய கிருபைகள், மினிஸ்டீரியல் கிஃப்ட்ஸ், தி ஆபீசஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அப்போ அவர்கள் செய்கிற மிக முக்கியமான 2 காரியங்கள் நாம் இங்க வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் உபவாசத்தை குறித்து நீங்க அடிக்கடி நீங்க பார்க்கலாம். உபவாசம் தேவனோடு கூட அமர்ந்திருக்கிற நேரம், தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிற நேரம். அந்த நேரத்துல உணவை ஒதுக்கிவிட்டு அவரோடு அமர்ந்திருக்காரு. சாதாரணமான ஜெப நேரங்களில நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு ஜெபத்துல அமர்ந்திருக்கிறோம். உபவாசமான ஸ்பெஷல் நாட்களிலே, அதற்கென்று நியமிக்கப்பட்ட விசேஷித்த அந்த நாட்களிலே, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. வாரத்துல 1 முறையோ 2 முறையோ, மாதத்துல 1 முறையோ 2 முறையோ, கர்த்தர் உங்களை ஏவுகிறபடி நம்ம அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க இந்த உபவாசத்தின் அளவு அதிகமாக ஆரம்பிக்கும். உபவாசத்தின் மிக முக்கியமான நோக்கம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மாறாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தை பிடித்து திருத்தி வளைப்பது அல்ல உபவாசத்தின் நோக்கம். அநேகர், நான் இந்த காரியத்துக்காக உபவாசம் பண்றேன், எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி உபவாசம் பண்றேன், என்னுடைய படிப்புக்காக உபவாசம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது அவ்வளவு சரியான போதனை அல்ல. உபவாசம் என்பது கர்த்தரை போல நாம் மாற வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், ஆவியானவர் நமக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டும், அவர் பேசுவதை நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். இது நம்முடைய ஜெபத்துக்கு பதிலாகவும் இருக்கும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் தருகிற பதிலாகவும் இருக்கும். நம்முடைய விண்ணப்பத்துக்கான ஒரு உத்தரவாக கூட இருக்கலாம். ஆனா முதல் நோக்கம் அவருடைய சாயல் நமக்குள்ளே வளர வேண்டும். நான் இயேசுவை போல மாற வேண்டும், என்னுடைய சுபாவம் மாற வேண்டும், என்னுடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும், என் இருதயம் பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை கேட்பதற்கு டியூன் பண்ணப்பட வேண்டும் என்பதுதான் உபவாசத்தின் நோக்கம். இங்க அதுதான் நடக்குது. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். முதல் முறையாக இந்த இடத்துல இந்த அந்தியோகியா சபையிலே அப்போஸ்தலர்களை எழுப்புகிறார் கர்த்தர். இதுவரைக்கும் சுவிசேஷர்கள் இருந்தாங்க, வந்தாங்க, சுவிசேஷத்தை உண்டாக்கினாங்க, சொன்னாங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையாக கூடினார்கள். அங்கே போதகர்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இந்த இடத்துல பவுலையும் பர்னபாவையும் கர்த்தர் அப்போஸ்தலர்களாக, மிஷனரிகளாக, தேவனுடைய சுவிசேஷத்தை அனுப்புகிறவர்களாக எழுப்புகிறார். நான் அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார். உங்களை ஊழியத்துக்கென்று அழைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், உங்களை ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு ஊழியத்தை திட்டம் பண்ணி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அகெயின் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, 3 வகை வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு என்று பார்க்கிறோம். கிரியைகள் பிதாவின் இடத்திலிருந்தும், ஊழியங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்தும், வரங்கள் பரிசுத்த ஆவியானவர் இடத்திலிருந்து வருகின்றன. God head in the person, God is doing this. God is one, right? Our Lord God. கிரியைகள், the works,
the action. Then the ministries, ஊழியங்கள் வேறு விதமாக இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம். The administration of the gifts in preaching, in teaching, in healing, in sharing the word, in performing miracles. This is the manifest of the action of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையின் மூலமாக இந்த வரங்கள் செயல்படுகின்றன. அப்போ நமக்கு தெரிந்தெடுத்து உங்களை என்ன ஊழியத்துக்கு என்று அழைத்தாரோ அந்த ஊழியத்தின் அழைப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியமான காரியம், நீங்கள் என்ன அழைப்புல அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பு இல்லை, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கவே கூடாது. You should know. Simple thing is, our basic, all of us are called to carry his presence. We are the presence carriers. We are the Jesus carriers. We are the witnesses of Jesus Christ. We are the preachers of Jesus Christ. The basic, எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை, and the basic calling is that. அதுல நாம் உத்தமமாக உண்மையாக நிற்கும் பொழுது கர்த்தர் அடுத்தடுத்து உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டே சொல்லுவார். என்ன அழைப்பு, எந்த வகையான நோக்கத்தை நோக்கி என்பதை குறித்து உங்களுக்கு திட்டமாக சொல்லிக்கொண்டே வருவார். ஃபர்ஸ்ட் திங், we have to step forward. பவுல் அப்போஸ்தலன் ஆகட்டும், என்னை அப்போஸ்தலனாகத்தான் கூப்பிட்டிருக்கிறாருன்னு வெயிட் பண்ணவே இல்லை. பிரசங்கித்த ஆரம்பித்தார், சாட்சி சொல்ல ஆரம்பித்தார், இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தார், இயேசுவை குறித்து போதிக்க ஆரம்பித்தார், இயேசுவை குறித்து உபதேசிக்க ஆரம்பித்தார். தீர்க்கதரிசியாக கர்த்தர் எழுப்பினார், அப்போஸ்தலனாக மாற்றினார். அநேகர் நாம் செய்கிற ஒரு சிறிய ஒரு தவறு என்னவென்றால், நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் பிரதர், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் சிஸ்டர், கர்த்தர் எனக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறாருன்னு தெரியல. Basic calling for you and me is to proclaim Jesus. Never ever shy away from that responsibility. It's a great honor bestowed upon you. உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா மேன்மை, மகா தேவன், சிருஷ்டிப்பின் கர்த்தர், இரட்சகராக இயேசு கிறிஸ்து, மகிமையின் தேவன், அவரை குறித்து சொல்லுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. You have to come forward to be a witness, to stand and to speak about him. அது எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஒரு பாடல்கள் மூலமாக உங்களுக்கு அந்த கிருபை இருக்கலாம், ஒரு வசனத்தை சொல்லுகிறதன் மூலமாக இருக்கலாம், வாழ்க்கை சாட்சியை சொல்லுவதன் மூலமாக இருக்கலாம், ஒரு லைஃப் டெஸ்டிமோனியல் லைஃப் வாழுவதன் மூலமாக இருக்கலாம். But you should be ready. You should be ready. You should know your basic calling. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. We are the carriers. Remember this. The presence of God is in us. Wherever we go, we carry the presence of God. Wherever we go, we carry Jesus with us, in us. Wherever we go, we carry the Holy Ghost in us. So allow him. Be sensitive to him. Be available to him. Be yielding to him, so that he will manifest him through you. தம்மை உங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்துவார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ யாராவது சொன்னாங்கன்னா, நான் காத்துட்டு இருக்கிறேன்னா, நீங்க வருஷக்கணக்கா காத்திருக்க வேண்டியது வரும். மரணம் வரை காத்திருக்க வேண்டியது வரும். கடைசி எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நேரம் இருக்காது, காலமும் இருக்காது. உங்களுடைய அழைப்புங்கிறது என்னன்னே தெரியாமையே போயிடும். Be ready. Always be available. Just the first step is to share the word of God to people, to share the gospel to people, to be a witness of Jesus Christ, a life witness of Jesus Christ. இதுதான் உங்களுக்கு. ஓகே, இதுக்குத்தான் நம்ம அவரோடு கூட நெருங்கி உபவாசமும் ஆராதனை செய்யும் பொழுது ஆவியானவர் திருவளம் பற்றுவார். அவர் திருவளம் பற்றின பிறகு அவர்கள் மறுபடியும் செய்த காரியம், மீண்டுமாய் உபவாசித்தார்கள், மீண்டுமாய் ஜெபித்தார்கள். உங்களுடைய அழைப்பை உறுதி கொண்டப்பட்ட பிறகும் கூட தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டிய காரியம், அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க வேண்டியது. அவரோடு கூட ஜெபத்திலும் உபவாசத்திலும் அவரோடு கூட நடக்கிறதும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேலே கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார். கைகளை வைத்து அனுப்புவது என்பது அங்கீகரித்து அனுப்புவது என்ற அர்த்தம். அவர்களுடைய ஊழியத்தை அங்கீகரித்து, அவர்கள் மேல இருக்கிற அழைப்பை அங்கீகரித்து அனுப்புவது. நமக்கு அப்படிதான் நிறைய இடங்கள்ல நம்ம சபைகள்ல கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை அல்லது ஒரு மனிதனை, ஒரு மகளை, ஒரு மகனை தெரிந்து கொண்டு அவனுக்கென்று ஒரு ஊழிய கிருபையை கொடுப்பார் என்றால்,
சபையை சேர்ந்த மற்ற விசுவாசிகள், மூத்தவர்கள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், elders, they should recognize that and he should pray for that person and bless that person to be a witness for Jesus Christ. பிடிச்சு வச்சிட்டு கூடாது. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ உட்காரு, பேசாம இரு, நான் தான் பாஸ்டர், இல்ல நான் தான் இங்க ஊழியக்காரன், மற்றவங்களாம் நீங்க கீழே தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. The Lord raises people, bless, pray for them. அவர்களுக்காக ஜெபிங்க, அவர்களோடு கூட உபவாசிங்க, அவர்கள் மேல கைகளை வைத்து, அதாவது அவர்கள் recognize the calling, the honor upon them and send them off. அவர்களை அனுப்பினார்கள், ஜெபம் பண்ணி அவர்களை அனுப்பினார்கள். அனுப்பப்படுகிறவர்கள் தான் ஆண்டவருடைய ஊழியக்காரர். நாம் அனுப்பப்பட்டவர்கள். We are sent, we are messengers. Apostles means sent, அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். இதோ ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன், இதோ உலகத்தின் எல்லா பாகத்திலும் உங்களை அனுப்புகிறேன், இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொடுக்கிறேன், நீங்கள் அனுப்புகிறேன், பிதா என்னை அனுப்பினது போல. யோவான் 20ஆம் அதிகாரம், மத்தேயு 28:19-20. நான் உங்களை அனுப்புகிறேன். நம்மை அனுப்புகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அதே போலத்தான் நாமும் செய்ய வேண்டும். ஊழியங்கள் பெருகுகிற நேரத்துல, கடைசி நாட்களிலே கர்த்தருடைய எழுப்புதல் பெருகி வருகிற பொழுது, ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாய், ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வல்லமையினால் நிறைந்தவர்களாய் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு செல்ல வேண்டும். நாம் இருக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே, குடும்பங்களிலே, நாம் கூடி வருகிற இடங்களிலே கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். Christ, His glory, His name, His word should be our number one priority. இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டார்கள். சபை அனுப்பினார்கள் இருக்கு, பட் ஆக்சுவலா அனுப்புனது யாரு? பரிசுத்த ஆவியானவர். Allow the Holy Spirit to work through you. நீங்கள் அனுப்புகிறதும் ஆவியானவருடைய ஊழியம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலவுக்கியாக பட்டம் சென்றார்கள். When you make yourself available, the Holy Ghost sends you. The Holy Ghost prepares you. அங்க எத்தனை வருஷம் இருந்தாங்களோ தெரியாது, 1 வருஷமோ 2 வருஷமோ, 11ஆம் அதிகாரத்திலே 1 வருஷ காலம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க எருசலேம் போறாங்க, அங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. இந்த டைம்ல தான் பேதுரு சிறைச்சாலையில போடுறது, இதெல்லாமே நடக்குது. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப வராங்க, அந்தியோகியாவுக்கு வராங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல கடைசி 25ஆம் வசனத்துல எழுதியிருக்கு. அவர்கள் திரும்ப எருசலேமை விட்டு அந்தியோகியாவுக்கு திரும்பி வருகிறார்கள். அங்க மறுபடியும் அங்க இருக்கிறாங்க, ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அனுப்புகிறார். The Holy Spirit calls them. The Holy Spirit prepares them. The Holy Spirit anoints them. The Holy Spirit empowers them. The Holy Spirit sends them. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில, சீடர்களுடைய வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும். He will prepare you and He will give you needed everything which is needed, and He will send you. The sent may be to anything, maybe to a single person, maybe to a crowd, it may be to a family, maybe to a church, maybe to a town, maybe to a country. Be ready, be open. Because கர்த்தர் நம்மை தேசங்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் நம்மை கொண்டு தேசங்களை அசைக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு உலகத்தை தம் மூலமாக தமக்காக ரட்சித்துக் கொள்ள அவருக்கு பிரியமாக இருக்கிறது. So, are we available? Are we ready to be used by the Lord? This is the question. Are we yielding to the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து முழுமையாய் அர்ப்பணிக்க நாம் சித்தமாய் இருக்கிறோமா என்பது. அடுத்ததாக ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். The glory of God in Paul, the infilling of the Holy Spirit, the manifestation of the gifts of the Holy Spirit பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த என்ன, அது ஒரு சர்கியோ பவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு அதிபதியை பார்க்கிறோம். இந்த அதிபதி கிட்ட ரட்சிப்பின் வசனத்தை பவுல் சொல்றார். கூப்பிட்டு கேட்கிறார், தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அதிகாரிகள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை அழைத்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஆசையாக இருந்தார். Be ready. God will prepare the officials for you and me to talk to them about the Lord Jesus Christ.
God will prepare you so that he is preparing the hearts of people to receive the word of God. அப்போ அங்க போய் கேட்கும் பொழுது அவருக்கு கூட ஒருத்தர் இருக்கிறார், ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறார். அவருக்கு இவங்க சத்தியத்தை சொல்றது பிடிக்கல. அவர் அவர்களை திருப்பும்படியாக எதிர்த்து நிற்கிறார். நம்ம இன்னைக்கு பிராக்டிக்கலா இன்னைக்கு நடக்குது இல்ல, வசனம் சொல்லப்படும் பொழுது சில ஆட்கள் அதற்கு எதிராக நிற்கிறார்கள். எதிராக நிற்கும் பொழுது எந்த இடத்துல சுவிசேஷத்துக்கு தடையாக காரியங்கள் செய்யப்படுகிறதோ அந்த இடத்துல ஆவியானவருடைய வல்லமை அதிகமாக கிரியை செய்கிறது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எங்க போனாலும் சரி, நீங்க அவருடைய வல்லமையினால் அனுப்பப்பட்டவர்களாய் செல்லும் பொழுது, நாம் அவருடைய ஆவியானவரால் அனுப்பப்பட்டவர்களாக ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது, பிசாசு கொண்டு வருகிற தடைகளை உடைப்பதற்கு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் போதுமானவராக இருக்கு, மேலானவராக இருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 சொல்கிறது இல்லையா? So he is the one who is in us. வைராக்கிய வாஞ்சியாய் செயல்படுகிறார். இவன் திரும்ப பார்க்கிறான். அப்ப நடந்த காரியங்கள், பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் முதல் முறையாக அவருடைய பேர் கிரேக்ல சொல்லப்படுகிற பவுல் என்கிற பெயரை இந்த இடத்துல குறிப்பிட்டான். சால் என்று சொல்லப்படுவது எபிரேய வார்த்தை, பால் கிரீக் வார்த்தை. அப்போ அவரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், he was filled by the Holy Spirit. What do you mean? Was not Paul filled already by the Holy Spirit? அவர் ஏற்கனவே ஆவியினால நிறையப்படவில்லையா? எங்கெல்லாம் நம்ம ஆவியானவர் இறங்கினார், ஆவியானவர் நிறைத்தார், ஆவியானவர் ஆட்கொண்டார், ஆவியானவர் நடத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் வாசிக்கிறோமோ, that indicates the power of the Holy Ghost. That is the seen anointing. The presence is already there. He is there in you, he is there with you. But when he starts moving, பழைய ஏற்பாட்டுல அதான் நம்ம பார்ப்போம், இன்ஃபில்லிங் பார்க்க மாட்டோம். ஆனால் அவன் மேல இறங்கினார், கிதியோன் மேல இறங்கினார், சிம்சோன் மேல இறங்கினார், தாவீதின் மேல இறங்கினார், சவுலின் மேல இறங்கினார். அப்படி இறங்கி அவர்களை செயல்பட தூண்டினார் அப்படிங்கிற வார்த்தை. இப்ப பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் அப்படின்னு பேதுரு அதான் பண்ணுவார், பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து அப்படின்னு. பவுல் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல மீண்டுமாய் அவர்கள் எல்லாம் பரிசுத்தாவியினால் நிறையப்பட்டார்கள் என்று சொல்லப்படும் பொழுது நம்ம மேலே ஊற்றப்படுகிற அபிஷேகம், நம்ம மேல ஊற்றப்படும். மீண்டுமாய் ஒரு இன்ஃபில்லிங், மீண்டுமாய் ஒரு அனாயிண்டிங். Again the power of God is manifested. The power of God is manifested. Again, this anointing is always for a reason. That reason is to glorify the Lord Jesus Christ, to proclaim his gospels, and for a season. For a reason and for a season. It is not always staying. இந்த காரியம் இவர் இந்த ஆளை திட்டுனது அதுக்கப்புறம் வரவே இல்லை. திரும்ப எங்க வருது? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஒரு அசுத்தாவியுள்ள பெண் அவர்களை குறித்து பேசிக்கொண்டு வந்த பொழுது பவுல் கோபம் கொண்டு மீண்டும் பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் திரும்ப அந்த இடத்துல கட்டளை கொடுக்கிறார், இவளை விட்டு புறப்பட்டு போனா அந்த பிசாசு ஓடி போயிருது. This is for a season, for a time. Whereas the presence of God in you is always abiding presence. 1 யோவான் 2:27 சொல்லுகிற மாதிரி நிலைத்திருக்கிற அபிஷேகம். இந்த நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருந்துகிட்டே இருக்கணும். அவரோடு அதுதான் அந்த நெருங்கி ஜீவிக்க the presence of God, you will start practicing. You will start practice the presence of God. அவரோடு கூட பேசிக்கிட்டே இருப்போம், அவரோடு கூட நடந்துகிட்டே இருப்போம், அவரோடு கூட அவருடைய சத்தத்துக்கு நம்முடைய செவிகள் எப்பொழுதும் கவனமா இருந்துட்டே இருக்கும். அவருடைய உணர்வுகள், அவர் நம்ம ஏவுகிறதை நம்முடைய இருதயம் கவனமாக கவனித்துக் கொண்டே இருக்கும். அவர் காண்பிக்கிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டே இருக்கும். This is your inner presence of God, so called the inner anointing. அவராலே பெற்ற அபிஷேகம், of him, the anointing of God. இந்த அபிஷேகம், இந்த வெளிப்பாடு அல்லது இந்த வல்லமையான வரங்கள் வெளிப்படுகிறது. This is the power of God. Power of God is always the manifestation of the presence of God. அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற வல்லமை. இதுல ஒரு காரியத்தை ரொம்ப கவனமா இருக்கணும்.
இந்த பிரசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் அந்த பவருக்கு வந்து வல்லமை உண்டு. அந்த பவருக்கு வந்துட்டு அது அனுப்பப்பட்ட வேலையை செய்து முடியும். பிரசன்ஸை குறித்து கவனம் இல்லாமல் வரங்களை மாற்றமே கவனமாக வைத்திருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை இழந்து போகிற ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதை அறிந்து கொள்ளாமல் இன்னும் வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று நம் வரங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், உங்களில் உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு நீங்கி போயிற்று. நம்மை விட பரிதபிக்கத்தக்கவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அநேக ஊழியக்காரங்க செய்யறது அது. வரங்கள், அபிஷேகத்தின் வெளிப்பாடுகள், இருக்க தரிசன வரங்கள், குணமாக்கும் வரங்கள், ஆனால் உள்ளான மனிதனிலே மாற்றம் இல்லை என்றால், உள்ளான மனிதனிலே கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவு தொடர்ச்சியாக இல்லை என்றால், கொடுக்கப்படுகிற seasonal and reasonal anointing is of no use. It will not profit you. இதைத்தான் ஆண்டவர் அழகா மத்திய 7ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. நாங்கள் பிரசங்கம் பண்ணினோமே, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோமே, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. Why? Because you are not aware, you are not particularly careful about the presence of God in you. You were concentrating on the outward manifestation, the seasonal and reasonal anointing upon you. இதை குறித்து நம்ம கவனமா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இந்த 3 காரியங்கள் வெளிப்படுகிறது. ஆவியானவர் அவரை நிரப்புகிறார். அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் எந்த வரத்தை வெளிப்படுத்துகிறார் பாத்தீங்கன்னா, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அவனுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாங்கான ஆவியை கண்டுபிடித்து சொல்றார், எல்லா கபடமும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகஞ்சனே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச அடுத்த வரம் என்ன கிரியை செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அற்புத வரம் கிரியை செய்கிறது. தட் இஸ் அற்புதங்களை செய்யும் சக்தி. அற்புதங்களை செய்யும் சக்தி நல்லதையும் செஞ்சிருச்சு, கெட்டதையும் செஞ்சிருச்சு. இங்க என்ன செய்யுது? அற்புதம் அவனை குருடாக்கியது. குருடனை திறக்க செய்வதும் அற்புதம் தான், பார்வையில் இருக்கிறவனை குருடாக்குவதும் அற்புதம். It is a miracle. It is a sudden completely change. அந்த ஆவியானவரால் நிறையப்பட்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவனுடைய கண்களை குருடாக்கியது. நீ சில காலம் சூரியனை காணாமல் குருடனாயிருப்பா என்றான். உடனே, அந்த உடனே எங்கெல்லாம் வருதோ, that is the gift of miracle working. Gift of healing and gift of miracle working ரெண்டும் சேரும் பொழுது the healing will be instantaneous. கண் அப்படியே திறக்கும், முடவன் அப்படியே எழுந்து நிற்பான். வெறும் ஹீலிங் மட்டும் ஒர்க் பண்ணும் பொழுது he will be healed, but it takes time. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு வருவோம், நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு வாரத்துல சுகமாய் எழுந்து வந்துருவார். It's a gift of healing. The gift of healing is operating along with the gift. Miracle will be immediate. The healing will be immediate. பேதுருவின் மாமியை கையை பிடித்து தூக்கினார், அவர் உடனே எழுந்திருந்தார். ஐனேயாவே, கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார் என்று சொன்ன பொழுது உடனே அவன் எழுந்து தன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்தான். வெள்ளிய பொண்ணு என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல இல்லை, உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது முடவன் எழுந்து நின்று குதித்து துதித்து கொண்டு தேவாலயத்துக்குள்ள சென்றான். இந்த 3 காரியங்கள் இந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஆவியானவர் அவர்களை அழைத்தார், அவர்களை தயார்படுத்தினார், அவர்களை பிரித்தெடுத்தார், அவர்களை அனுப்பினார், அவர்களை நிரப்பினார், அவர்கள் மூலமாக வெளிப்பட்டார். ஈவென்ட்ஸ் எல்லாம் கவனமா பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த சேம் ஈவென்ட்ஸ் will happen in your life also, in your ministry also, in your spiritual walk also. ஒண்ணுமே தெரியாம அப்படியே குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இருக்கக்கூடாது. பிளைண்டா அடிச்சுட்டு அந்த எல்லாத்தையும் போயிட்டு அப்படி இப்படி எல்லா வசனத்தையும் கேட்டு எந்த வசனமும் உள்ள போகாம, என்ன ஆண்டவர் சொல்லி தராருன்னு கூட புரியாம, கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு, யாரோ ஒரு மனுஷன் சொன்னதை நம்பிக்கிட்டு நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்வதற்கான காரணம் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் அந்த அழகை அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான். The beauty of God's word is always it connects and follows one after another. You should know the string of events. You should know the whole Bible. உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கிறேன்ல, the whole Bible is having a string. That முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். That string is Jesus Christ. Genesis 1:1
ரெவலேஷன் 22:21 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே கடைசி வரைக்கும் இயேசு என்கிற நூல் இழை அப்படியே அழகா வந்துட்டார். எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஈவென்ட்ஸ் ஆகும். எல்லாமே ஒரு 1 2 3 4 அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துட்டே இருக்கும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். யூ நீட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் டு டீச் யூ தி வேர்ட் ஆஃப் காட். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு வல்லமை வெளிப்பட்ட பொழுது அந்த அதிபதி அதை கண்டு பிரமித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அவன் அந்த அற்புதத்தை கண்டு விசுவாசித்தான் எழுதுறதை விட, இந்த அற்புதத்தை பார்த்தோன்னு எதை பத்தி விசுவாசிக்கிறான்? அந்த உபதேசத்தை குறித்து விசுவாசித்தான். பவுல் அது என்ன உபதேசத்தை கொடுத்தாரோ அந்த உபதேசத்தை குறித்து அவன் ஆச்சரியப்பட்டு அதை விசுவாசித்தான். எழுப்புதலிலே கர்த்தர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் தொட முடியும். யாரை கொண்டு வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கும். பெரிய ஊழியக்காரர் தான் பெரிய ஆட்களை சந்திப்பாங்கன்ட்டு இல்ல, சின்ன ஆட்கள் பெரிய ஆட்களை தான் சந்திப்பாங்கன்ட்டு இல்ல. இட் இஸ் இம்மெட்டீரியல். காட் யாரை கொண்டு வேணாலும் யாரை வேண்டுமானாலும் சந்திப்பார். பி ரெடி, பி ரெடி, பி ப்ரிப்பேர்ட், பி அவைலபிள். அடுத்ததாக அவங்க வேற ஒரு ஊருக்கு போறாங்க. நான் அந்த ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ்லாம் நான் சொல்லல, அது வேற மாதிரி ஸ்டடியா போகும். ஆக்சுவலா நீங்க வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம், தெரியும். என்னுடைய மெயின் aim of this full Bible study is to show you how the Holy Ghost is working in the Acts of the Apostles, how the Holy Spirit is working in his disciples, how the Holy Ghost is working through his servants. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மற்றது மற்ற ஸ்டடீஸ் நீங்க மற்ற நேரங்களில் நீங்க வாசித்துக் கொள்ளலாம். அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு மாறாதவர். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், இயேசு எப்படி நேற்றும் இன்றும் என்று மாறாதவரோ அதே போலதான் ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இன்றைக்கு மாறாதவர். சேம் அன்சேஞ்சிங் God he is, சேம் பவர்ஃபுல் God he is, சேம் omnipotent and omnipresent omniscient God he is. Same God is indwelling in you and in me. இதை நான் மறந்து போக கூடாது. உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறோம். அடுத்தாக போறாங்க. இது போற இடம் ஒரு யூதருடைய ஜெப ஆலயம். இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆவியானவர் நடத்துகிற காரியம் டிஃப்ரெண்ட் பீப்புள் குரூப்ல அவர் சந்திக்க ஆட்களை அனுப்புவார். ஃபர்ஸ்ட் 18 தேசத்துக்கு மேலான தேசங்கள் இருந்து வந்திருந்த யூதர்கள், பற்பல பாஷைகளை பேசுகிற யூதர்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு எப்படி தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்களை மூலமாக சொல்லி எப்படி இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. This is how presenting Jesus to the people group. நீங்க தியாலஜி படிச்சு உங்களுக்கு தெரியும். That's called inculturation அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இன்கல்ச்சுரேஷன்னா, நாம் எந்த கலாச்சாரத்துக்குள்ளாய் கடந்து போகிறோமோ அந்த கலாச்சாரத்தின் வழியாக இயேசுவை காண்பிக்க வேண்டும். அடுத்தது 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல பிரதான ஆசாரியர்கள் கூப்பிடும் பொழுது சபையில கூடி வந்திருக்கிற ஆட்கள்கிட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். 8ஆம் அதிகாரத்துல சமாரியாவுல போய் இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். அந்த கந்தேகே ராணியோட மந்திரி, எத்தியோப்பியா மந்திரிக்கு பிலிப்பு ஏசாயா தீர்க்க தரிசனத்திலிருந்து இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். 10ஆம் அதிகாரத்துல பேதுரு கொர்நேலியவு கிட்ட சுத்தமா தெரியாது. கொர்நேலியு ரோமரை சேர்ந்தவர்கள். அவருக்கு தெரியும், கடவுளை பற்றி பேசி தெரியும். அவர் கடவுள் என்கிற அந்த ஜெனரல் டாபிக்ல இருந்து இயேசுவுக்குள்ளாய் கொண்டு வருகிறார் பேதுரு. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is no respecter of person. He starts with God and he came down to the Lord, to Jesus Christ, pointing to Jesus Christ. The Holy Spirit, that's how he leads us. That's how he leads. Through the culture. நீங்க இன்னும் பின்னாடி வாசிச்சீங்கன்னா அத்தேனே பட்டணத்துல ஒரு சிச்சுவேஷன் நம்ம வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்துல அத்தேனே பட்டணம், ஏத்தன்ஸ், கிரேக்கு தேசத்தின் தலைநகரம், அறிஞர்களால் நிறைந்தது. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற அறிஞர்கள் வாழ்ந்த இடம். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அறிஞர்கள், ஆனால் இயேசுவை அறியாதவர். அங்கிருந்த ஒரே ஒரு காரியம், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு பலிபீடம்.
altar which is written unknown God. அதிலிருந்து பவுல் கொண்டு வந்து இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவனையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். Be sensitive. God even today he might use you and me to use the same culture in which you are living, in which we are living, to reach out to people about Jesus Christ. Even whatever the culture is, whatever the people belief is, from that, how beautifully the Holy Spirit is extracting and bringing them out and showing to Christ God. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசுவை அல்லாமல் வழி இல்லை, இயேசுவை அல்லாமல் சத்தியம் இல்லை, இயேசுவை அல்லாமல் ஜீவன் இல்லை. எங்க இருந்தாலும் we have to bring them to the way. We should bring them to the truth. We should bring them to the life. This is the gospel. This is the Holy Spirit work. This is how from the beginning till today and to the eternity the Holy Spirit will lead you and me. இப்படித்தான் நம்மளை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பார். அப்ப அவங்க ஒரு ஜெப ஆலயத்துக்கு போறாங்க, சினகாக் போறாங்க. சினகாக்ல அந்த ஜெபாலய தலைவர்கள் பார்த்திருக்கிறாங்க. 2 ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை பேசியிருப்பாங்களா, இல்ல அவங்க வித்தியாசமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னு தெரியல. சகோதரரே, நீ பேச விரும்பினாக்கா நீங்க எழுந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி, புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே எழுந்துருன்னு சொல்றாரு. ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர்கள் யூதர்கள். ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேலர் எப்படி பிதாக்களா கொண்டு வந்தாங்க, எகிப்துல இருந்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஆரம்பிச்சு கூடவே பின்னாடி எழுதிட்டு வந்து தாவீது வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள். எங்க சொல்றாங்க பாருங்க, தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்துல நீங்க அசட்டை பண்ணிடாதீங்க, இந்த விசுவாசத்தை அசட்டை பண்ணிடாதீங்க, நீங்க இந்த ரட்சிப்பை அசட்டை பண்ணிடாதீங்கன்னு சொல்லி தாவீது சொன்னது, மோசே சொன்னது, இயேசு கிறிஸ்துவை சொன்னதை குறித்து அவர்கள் பிரசங்கிக்கிறார். So be sensitive. Always the Holy Spirit will point to Jesus Christ. அழகா அவர்கிட்ட காண்பிக்கிறார். அத்தனை வசனங்களை சொல்றார். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. தாவீது மரணம் அடைந்தான், ஆனால் இவர் அழிவை காணவில்லை. எங்க வருது? சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல, பரிசுத்தவானை அழிவை காணவட்டீர், என்னை பாதாளத்துல இறங்க விடீர். இந்த வசனங்கள்லாம் சொல்றாங்க. சொல்லி கடைசியா எச்சரிக்கையோடு முடிக்கிறார்கள். அசட்டைக்காரரே பாருங்கள் 41ஆம் வசனத்துல, பிரமித்து அழிந்து போங்கள், ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், நீங்கள் விசுவாசிக்க சொன்னாலும் விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பி கேர்ஃபுல், தி சேம் திங் ஷுட் நாட் ஹேப்பன் டு யூ அப்படிங்கிறாங்க. சொல்லும் பொழுது அநேகரை கர்த்தர் தொடுகிறார். அநேகர் எதிராக எழும்புகிறார்கள், ஆனாலும் அநேகரை கர்த்தர் தொடுகிறார். அவர்கள் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்ற தொடங்கினார்கள். ஜெப ஆலயத்துல கூடின யூதர்களும் யூத மார்க்கத்தை அமைந்த பக்தி உள்ளவர்கள் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றி வந்தார்கள். அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபையை குறித்து நமக்கு விவரித்து அந்த கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி ஊழியக்காரர்கள் மூலமாக தம்முடைய வசனத்தின் மூலமாக புத்தி சொல்லுவார். This is the life of living by grace and living in grace. கிருபையிலே நிலை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. உங்களுக்குள்ளே இருக்கிற கிருபை தேவனுடைய கிருபைதான். 1 கொரிந்தியர் 15:10 நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக எண்ணுகிறதில்லை. The grace, we are not under the law, but you are under the grace. You are not under the law, but you are under the grace. அப்போ லால என்னெல்லாம் சாபம் என்று எழுதப்பட்டிருந்ததோ அந்த சாபத்துக்கெல்லாம் கலாத்தியர் 3:16 படியாக நாம் விளக்கப்பட்டிருக்கிறோம். All the curses which have been mentioned in the Old Testament or the Old Covenant has been taken by the Lord Jesus Christ himself. கலாத்தியர் 3:11 அந்த சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். அது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சாபமாக இருந்தாலும் சரி, அது ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சாபமா இருந்தாலும் சரி, அது இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருந்த சாபமாக இருந்தாலும் சரி, என்ன வகையான சாபமாக இருந்தாலும், ஜெனரேஷனல் கர்சஸாக இருந்தாலும் சரி, சந்ததி சந்ததியாய் வருகிற சாபங்களாக இருந்தாலும் சரி, இந்த சாபங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் விலக்கி மீட்டுக் கொண்டார்.
அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல சில சாப காரியங்களை குறித்து பேசும் பொழுது அங்க எழுதியிருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விடுதலை, நான் சாபத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல, நான் சாபத்துக்கு கீழ்ப்பட்டவள் அல்ல. அது யாருக்கு கொடுத்திருந்த சாபமா இருந்தாலும் சரி, யோவான் உபாகம் 28 கொடுக்கப்பட்டிருந்த சாபமா இருந்தாலும் சரி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சாபமாக இருந்தாலும் சரி, காயினுக்கு விதிக்கப்பட்ட சாபமாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் புத்திரருக்கு விதிக்கப்பட்ட சாபமாக இருந்தாலும் சரி, we are no more under the law, we are under the grace. So no curse for you, no curse for your family, no curse for your generation. Should be understanding this. தெளிவா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள. You are called to be a blessing and you are called to bless others. கவலைப்படக்கூடாது, சரியா? This curse is not for you. You are free from the curse. சாபத்துக்கு விடுதலை ஆக்கினவர்கள். நம்மளே போய் அந்த பாண்டேஜ்ல பூந்து கூடாது. போய் என்ன பண்ண கூடாது? அந்த பாண்டேஜ்ல போயிட்டு அதுக்குள்ள நான் வாழ்ந்து இருக்கிற விரும்பப்படுறேன், நான் அதுக்குள்ள அந்த பாண்ட்ல சிக்கிக்கொள்ள விரும்பப்படுகிறேன்னு சொல்லி நீங்க திரும்ப போய் அந்த பாண்ட்ல விழுந்துடக்கூடாது, பாண்டேஜ்ல விழுந்துடக்கூடாது. கவனம், சரியா? இந்த கிருபையில நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லுக வேண்டும். You are under the grace. The grace, it gives you a punishment, and the grace can also gives you life. Whereas the law can give you only punishment, the law cannot give you a solution nor the life. நியாயப்பிரமாணம் அல்லது சட்டத்திட்டம் நமக்கு தண்டனையை தான் கொடுக்க முடியுமோ தவிர தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியை காண்பிப்பது கிருபை. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபை கொடுக்கப்பட்டவர். Grace is a person. Grace is Lord Jesus Christ himself. தீத்து 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, 13ஆம் வசனத்துல தேவ கிருபையானது பிரசன்னமாகி, the grace was manifested. God manifested in flesh. Grace manifested, that is Jesus Christ. When you are in Christ, நீ புத்திரனாய் இருக்கிறாய், நீ சுதந்திரவாளியா இருக்கிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறாய். நீ கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல. You cannot live under both. 100% sure. If you are under law or if you want to be under law, you cannot be completely under grace. If you want to be under grace, you cannot be under the law. புரிந்து கொள்ள வேண்டும். பழைய உடன்படிக்கையை பழையதாக்கி புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுத்தார். ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை கொடுத்தார், சரியா? இதை நான் பின்னாடி கர்த்தருக்கு சித்தமானால் வேற ஒரு கிளாஸ்ல சொல்லி தரேன் கிருபையை குறித்து. ஹைப்பர் கிரேஸ் கவனமாக இருக்க வேண்டும். கிரேஸை பத்தி சொல்லி சொல்லி அநேகரை ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறாங்க. நீங்க ஜெபிக்க தேவையில்லை, நீங்க உபவாசம் பண்ண தேவையில்லை, நீங்க வேத வசனத்தை வாசிக்க தேவையில்லை, நீங்க பாவம் பண்ணாலும் கவலை கிடையாது, ஏன்னா நீங்க கிருபைக்குள்ள இருக்கிறீங்கன்னு சொல்லி அநேக உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. But be careful. Grace is nothing but Jesus Christ. Jesus is loving, at the same time he is a strict master. He is Lord. அதான் சொல்றேன், அவர் எனக்கு ரட்சகர் மட்டுமல்ல, அவர் எனக்கு ஆண்டவர், எனக்கு எஜமானன். இந்த பயத்தோடு கூட தான் அவரை நம்ம கிட்டி சேர வேண்டும். தைரியம் இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. The same time he is God Almighty. He is my Lord. அவருக்கென்று என்னை மீட்டு கொண்டவர் அவர், என்னை வாங்கியவர் அவர். நான் எனக்கு சொந்தமல்ல, அவருக்கு சொந்தமானவன். இதுதான் கிரேஸோட அடிப்படை. புரிஞ்சு, we are free. We are not under any bondage. You are not bound by any man. You are not bound by any law. You are not bound by any angels. You are under grace. At the same time, grace does not give you permission to sin and go against God. Grace does not give you authority to disobey God's word. Grace does not give you a permission to forego what Lord has commanded us to do in his word. இதுதான் அந்த தேவனுடைய கிருபையை பற்றின உபதேசம். சரி, அது கவனமா இருக்கணும். You are under the grace. அந்த தேவனுடைய கிருபையில நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி 48ஆம் வசனத்துல 46ஆம் வசனத்துல இருக்கு. அப்போ அடுத்த வாரத்துல அவங்க வராங்க. அப்போ there was a problem and people were against. எங்கெல்லாம் பாவம் பெருகினதோ
அங்கெல்லாம் கிருபையும் பெருகிற்று. எங்கெல்லாம் கிருபையும் பெருகினதோ அங்கெல்லாம் எதிர்ப்பும் பெருகுகிறது. அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, எங்களை விட்டு போ, எல்லைகளை விட்டு போன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு புறஜாதியாருக்கான அழைப்பை தந்து அனுப்புகிறார் கர்த்தர். அதான் சொல்றாங்க 47ல, நீங்க 47 நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாயிருக்கும்படி ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியால் இப்படி செய்கிறோம்னு சொல்லிட்டு கால் இருக்கிற தூசியை உதறிட்டு என்ன பண்றாங்க, புறஜாதியர் இடத்துல போகிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். The Lord opens and the prophecy நிறைவேறுது பாருங்க. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். They are going out and out. அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த இன்னர் சர்க்கிள்ல இருந்து கர்த்தர் அவர்கள் ஊழியத்தை விரிவாக்குகிறார். எவர்கள் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன். வசனத்தை சொல்லும் பொழுது சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க, சில பேர் எதிர்ப்பாங்க, சில பேர் தூஷிப்பாங்க, சில பேர் நம்ம கிண்டல் பண்ணுவாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசிப்பார்கள். It's called the selection of grace. Again, கிரேஸோட இன்னொரு பெரிய பார்ட் இருக்கு. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். So we should be very careful. We should be very identifying these things actually. சரியா? அதனால எதிர்க்கிறவர்கள் எதிர்த்துட்டு போறாங்க, தூஷிக்கிறவங்க தூஷிக்கட்டும், புறந்தள்ளுகிறவர்கள் புறந்தள்ளட்டும், ஒத்துக்கொள்ளாதவர்கள் ஒத்துக்கொள்ளாம போகட்டும், நம்மை ஒதுக்குகிறவர்கள் பரியாசம் பண்ணவர்கள் பரியாசம் பண்ணட்டும். ஆனால் நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. So keep your goal. எபிரேயர் 12:1. Keep your focus on Jesus. Keep going, keep going, keep going. And he is the one who will take you to where he wants you to go. அப்போ கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாகும் பொழுது இன்னொரு காரியம் என்ன நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைசி வசனத்துல 52ஆம் வசனத்துல சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. And the Holy Spirit fills you, you will have a joy. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக இந்த சந்தோஷம் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல சொல்லி முடியாத சந்தோஷத்தினால் நிறைந்தவர், களி கூறுகிற சந்தோஷம். ஏன்னே தெரியாது, ஒரு சந்தோஷமாவே இருக்கும். ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அது அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்ற மாதிரி அவர்கள் சமாதானமும் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். The joy of the Holy Spirit. சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டார்கள். Are you feeling the joy of the Lord? The Holy Spirit is working in you. Are you able to smile at the adversaries? The Holy Spirit is working in you. Are you able to face the problems with joy in your face, in your heart? The Holy Spirit is at work in you. அடுத்து 14ஆம் அதிகாரத்துல அடுத்த ஊருக்கு போறாங்க. அங்க கர்த்தரை முன்னிட்டு அவர்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள். இந்த இடத்துலயும் கர்த்தர் அவர்களை கொண்டு அற்புதங்களை நடப்பிக்கிறார். அவர்கள் கைகள் மூலமாக அற்புதங்கள் நடந்தது. அடுத்த காரியம், அவர்கள் கைகள் மூலமாக ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறார். நிழல் மூலமாக செய்தவர், கச்சையின் மூலமாக செய்தவர், இன்னுமாக அவர்களை கொண்டு பல காரியங்களை செய்தவர் அவர்கள் கைகள் மூலமாக. That means the Holy Spirit will take over your body, soul and spirit. When you accept the Lord, he takes over your spirit. When you have more and more fellowship with him, he will take over more of your soul, that is your emotion, your self-will and your intellect, mind and intellect. Then thing is progressing and going more and more, he will take over your body. Your hands will become the extension of the hand of the Lord. கர்த்தர் அவர்கள் கைகளின் மூலமாக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அனுக்கிரகம், it is a grace, it is the overflowing grace, it is the கிருபையான ஒரு வரம், அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லப்படுவது.
கவனமாக இருக்கு. அதனாலதான் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த கைகளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். கைகளிலே இரத்தக்கரை காணப்படக்கூடாது, கைகளிலே அசுத்தம் காணப்படக்கூடாது, அசுத்தமான காரியங்களை செய்வதற்கு இந்த கைகளை ஒப்பு கொடுக்க கூடாது. ஏனென்றால் இந்த கைகள் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிற ஒரு சாதனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கரங்களாக உங்களுடைய கரங்களும் என்னுடைய கரங்களும் செயல்படுகிற அல்லது பயன்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. அந்த கரங்கள் உங்களை கொண்டு நீங்கள் தொடும் பொழுது இயேசுவே தொடுகிறார். நீங்கள் ஒருவரை தொட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆவியானவர் ஏவப்படும் பொழுது, நம்ம தொட்டு ஜெபிக்கும் பொழுது இந்த கரங்கள் இயேசுவின் கரங்களாய் மாறுகிறது. நீங்கள் வேலை செய்யும் பொழுது இந்த கரம் ஆசீர்வாதத்தின் கரமாக மாறுகிறது. இந்த கரம் நீங்கள் தொடுகிற அவன் கையின் கிரியையெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் கை கிரியையை ஆசீர்வதித்திருக்கிறீர். Because this hand becomes the extended hands of Jesus Christ. உங்களுக்கு எனக்கு அதுதான் செய்வார். Be aware. The word of God சும்மா சொல்லிட்டு போற கதை கிடையாது. It's a practical. Believe. விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உன்னை விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். வசனத்தை விசுவாசித்து பற்றி கொண்டவர்கள் எவர்களோ, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். எவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவரை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாகும். அவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்படித்தான் கர்த்தர் செய்கிறார். இந்த வசனம் முழுக்க நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த அதிகாரம் முழுக்க படிச்சீங்கன்னா ஒரு அற்புதமான காரியம் இருக்கும். புறஜாதியார்கள் இடத்துல எப்படி ஆண்டவரை குறித்து சொன்னார். ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு ஒருபோதும் நடவாமல் சப்பானியா இருந்தவன் பேதுரு எப்படி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒருத்தனை குணமாக்கினாரோ, அதே மாதிரி பவுல் லீஸ்திரால வயிற்றுல பிறந்தது முதல்ல சப்பானியா இருக்கிறவனை பார்த்து அவனிடத்துல ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறதை கண்டுகொண்டான். The word of wisdom operates in him. He sees him and he saw that faith unto salvation is in him. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு இருக்கிறதை கண்டு நீ எழுந்து காலூன்றி நில் என்று சொன்னான். உடனே அவன் காலூன்றி நிற்கிறான். இங்க என்ன நடக்குது? அற்புதங்களை செய்யும் சக்தி, குணமாக்கும் வரங்கள், இந்த ஞானத்தை உணர்த்தும் வசனம், மூன்றும் கிரியை செய்கிற இடத்துல வரங்கள் ஒரே டைம்ல அவர் சொல்றாரு, பாக்குறாரு, ஆண்டவர் அவருக்கு உணர்த்துகிறார், அவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்குதுன்னு பாக்குறாரு, நீ எழுந்துக்கோன்னு சொல்லி அந்த விசுவாச வரத்தை பிரயோகிக்கிறார். குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, அவன் எழுந்து நிற்கிறான். உடனே எழுந்து நிற்கிறான். எழுந்து நின்னோன்னு அந்த ஹோல் பட்டணம் என்ன ஆகுது? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது. ஆவியானவர் கிரியை செய்ய ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆவியானுடைய வரங்கள் நம் மூலமாக கிரியை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒரு தேசம், ஒரு பட்டணம் முழுக்க ரட்சிக்கும், ஒரு முழுக்க எழுப்புதல் உண்டாகும். அதனால இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். ஆக்சுவலா இந்த இடத்துலதான் அவங்க எப்படியாக அவர்கள் அப்போ அவரை பூஜை பண்றாங்க. பர்னபாவையும் பவுலையும் சாமின்னு நினைச்சுக்கிட்டு மாலையெல்லாம் கொண்டு வந்து பண்ணும் பொழுது திரும்ப அவங்கள்ட்ட வசனத்தை சொல்லி அவங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் சொல்லி சத்தியத்தை சொல்றாங்க. அவங்களை குறித்து, இயேசுவை குறித்து தான் எல்லா வசனங்களும் அவர்கள் இயேசுவை குறித்து சொல்கிறார்கள். இப்போ அவங்கள ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க அவரை கல்லெறிகிறாங்க. செத்து போயிட்டாருன்னு நினைச்சு போட்டுட்டு போறாங்க. ஆனாலும் ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்ததுனால, அவர் செய்ய வேண்டிய வேலை முடியாததுனாலே அவருடைய வாழ்க்கை திரும்ப அவருக்கு அளிக்கப்பட்டது. அவர் எழுந்து நடந்து மறுபடியுமாக உயிரோடு கூட உள்ள போனார்னு பார்க்கலாம். எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சீஷர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. பவுல் என்ன பண்றாரு? எழுந்து மறுநாள்ல சீடர்களோட வெளியில கிளம்பி போயிறாரு. கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டவர், ஆல்மோஸ்ட் டெட், ஆண்டவர் உயிரோடு எழுப்புறார். ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக அவங்க செய்யற ஒரு முக்கியமான காரியம், அந்தந்த ஊர்களிலே அந்தந்த சபைகளை ஏற்படுத்தி, அந்தந்த சபைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி அவர்களை உபவாசித்து ஜெபிக்க வைக்கிறார்கள். சபை கட்டப்படுவதற்கு உபவாசம் முக்கியம், ஜெபம் முக்கியம். மூப்பர்களுக்கு உபவாசம் முக்கியம், ஜெபம் முக்கியம். விசுவாசிகளுக்கு உபவாசம் முக்கியம், ஜெபம் முக்கியம். அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இங்க எழுதி இருக்குது, அந்த ஊழியக்காரனுக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் எழுதப்படவில்லை. கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். The Holy Spirit work is, He will bring them to Christ
and make them the people to take care, and all of them will be handed over to the Lord. விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவிக்கப்படுகிறார். அடுத்தது அவங்க அந்த வேலை முடிஞ்சது, திரும்ப அந்தியோகிக்கு போறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அவர்கள் நிறைவேற்றின கிரியைக்காக 26ஆம் வசனத்துல தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு, கிரியையும் கிருபையும் இந்த ரெண்டு இடத்தையும் பார்க்கிறோம். கிருபையினால கிரியை நிறைவேற்றப்பட்டது. கிரியையினால வருகிறதல்ல கிருபை, கிருபையினாலே நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு படைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:10 படியாக நாங்கள் நிறைவேற்றின கிருபைக்காக, கிரியைக்காக தேவனுடைய கிரியைக்கு ஒப்புவிக்கப்பட்டு, கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு பண்ணின ஆக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. ஊழியம் பண்ணாங்க, வளர்த்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியா என்ன பண்ணாங்க? அவர்கள் தேவனுடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாம் முடிக்கும் பொழுதும் ரிமெம்பர் லூக் 17:10 எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஏசப்பாட்ட சொல்ல வேண்டிய காரியம், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்தேன், எல்லா துதிகன மகிமை உமக்கே உரியது, உம்முடைய கிருபையினால நான் செய்தேன், நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன் என்று நம்மை ஒப்புவிக்க வேண்டும். ஊழியங்கள் வளரும் பொழுது, கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் பொழுது, கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை எழுப்பும் பொழுது, கர்த்தர் உங்களை கொண்டு எழுப்புதலை நடத்தும் பொழுது, கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்யும் பொழுது, செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய கிருபைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய கிருபைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை, நான் அல்ல, உம்முடைய கிருபை, எனக்குள்ளே இருக்கிற உம்முடைய கிருபைக்காக, எனக்குள்ளே நீர் செய்கிற கிருபைக்காக, கிரியைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமையை மாத்திரம் செய்கிறேன் என்ற அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இன்னைக்கு கேட்ட வசனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 3 அதிகாரம் பார்த்தோம் இன்னைக்கு, 12, 13, 14. நீங்க 3 அதிகாரங்களையும் வாசிங்க. முதல்ல சொல்லியிருக்கிற மாதிரி அங்க பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் உங்களுக்கு எது தெரியுதோ அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மேலே கைகளை வைத்து ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களை கொண்டு அநேகரை எழுப்புவார், உங்களை கொண்டு சபைகளை எழுப்புவார், உங்களை கொண்டு ராஜ்யங்களை எழுப்புவார், உங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார். இந்த ராஜ்யம் தேவனுக்கு என்று கட்டப்படும். இந்த நாட்டுல தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும். ஜெபிக்கலாமா? ஜெபித்து முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற எங்களை அருமை ஆண்டவரே, எங்கள் மூலமாய் கிரியை செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இருக்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்களுடைய ஜீவன் உம்முடைய கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு நீர் தந்திருக்கிற இந்த உயிர் உம்முடைய கிருபை அப்பா. எங்களுடைய ஆரோக்கியம் உம்முடைய கிருபை, எங்களுடைய ஞானம் உம்முடைய கிருபை, எங்களுடைய குடும்பம் உம்முடைய கிருபை, எங்களுடைய ஊழியம் உம்முடைய கிருபை, எங்களுடைய வீடு உம்முடைய கிருபை, எங்களுடைய ஆசீர்வாதம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. கிருபையினாலே வாழ்ந்திருக்கிறோம். எங்களை உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையில நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். இன்னைக்கு கேட்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும், ஊழியக்காரியும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்தி அபிஷேகித்து ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துவீராக. தேசங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். தேசங்கள் இயேசுவின் ரட்சிப்பை அறிந்து கொள்ளட்டும். தேசங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நம்முடைய வருகைக்கு முன்பதாக அநேக ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த சபையும் வந்திருக்கிற அத்தனை சபைகளையும், எந்த பிள்ளைகள் ஆண்டவரை எந்த காங்கிரிகேஷன்ல இருந்து வந்தாலும் இந்த காங்கிரிகேஷனை ஆசீர்வதிங்க. அவர்கள் மூலமாக அந்த சபை குழு வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. வசனங்கள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்தியாவிலும் இந்த ஊர்லயும் யுஏயிலையும் வேற எங்கெங்க இருந்தெல்லாம் கேட்கிறாங்களோ அந்தந்த ஊர்களிலே, அந்தந்த இடங்களிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகட்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும் என்று ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகைக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். தொடர்ந்து எங்களை இயேசுவை போல மாற்றும். தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரர் ஆண்டவரே, கடமையை நீர் சொன்ன வேலையை மாத்திரம் செய்கிறோம். எல்லா துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மீண்டுமாய் மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.